நண்பர்களே, நம்ம 48வது நாள் பயிற்சி நாள் போலீஸ் ஸ்டேஷனில் தான். என்ன கதைன்னு சொல்கிறேன். காலையில் நமக்கு தேவையான ஃபுட்டு, மதியானத்துக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் பேக் பண்ணி பள்ளிக்கூடத்தை கிளம்பியாச்சு. பள்ளிக்கூடம்னா என்ன, ஸ்கூலுக்கு கூட ஒழுக்கமாக போயிருக்க மாட்டேன். இங்கே என்னென்னா 9 மணி நேரம் வேலை முடிஞ்ச பிறகு அப்படியே வந்து விளையாட கிளம்பிட்டேன். வீடியோவில் மட்டும்தான் பால் இருக்கும். இன்றைக்கி நமக்கு வித்தவுட் பால் ஒர்க் அவுட் தான். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப கேப் விட்டனால ரொம்ப ஆமமானி போய்கிட்டு இருக்கேன். அதனால் எஜிலிட்டி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கிரவுண்டை பார்த்தா பெண்கள் கூட்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நாளைக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட் போல். அதனால் வந்து அவங்க வந்திருந்தாங்க. நம்ம அவங்களே ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்து வாமப்பு ஈமப்பெல்லாம் போட்டு ஒரு நல்ல இடத்த ஒன்று பிடிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம பயிற்சி பண்ணுற கிரவுண்டோட நிலைமை இதுதான். நம்மளாம் ரோட்டில் தான் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துருப்போம். இங்கே கிரவுண்டு ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர் தான். அதனால் நம்ம ரொம்ப உஷாராக பயிற்சி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு 4-5 வேரியேஷனை சூஸ் பண்ணி அதுலேருந்து வண்டியை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் நம்ம அகாடமியில் இருக்கும்போது சின்ன பசங்களை போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் உசரம் வாங்கிட்டு இருப்போம். இப்போ தான் தெரியுது எத்தனை பேர் நம்மளை திட்டிருப்பாங்கன்னு. நமக்கு வந்து வண்டி ரொம்ப ஸ்லோவானனால இடுப்பு திரும்ப மாட்டுது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பரவாயில்ல, வண்டியை போக போக பிக்கப் எடுக்க வச்சுக்கலாம். ஆனால் இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே. நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல புஷ்அப்புக்கு போயாச்சு. ஒரு செட்டம் முடிச்சு இன்னொரு செட்டு பண்ணால் எருவ மாடு தோற்றுரும். ஒருத்தர் பக்கத்தில் வந்து படுத்து கிடக்குறான் பாருங்கள். என்னதான் பண்ணாலும் எந்திரிச்சு போகிற மாதிரி தெரியல. அதை முடிச்சுட்டு நம்ம வயிற்ற போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஹோல்டை போட்டு அதுக்கப்புறம் காஃப் ரைஸை பண்ணிவிட்டு திரும்ப வயிற்றுக்கே வந்தேன். உண்மையை சொல்லணும்னா நமக்கு வயிறு இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, செதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் எங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெங்களூரில் எதுவும் சொல்ல மாட்டாங்க போல, நல்லவங்களாக இருக்காங்க. இந்த கிரவுண்டு காட்டால் எங்கே இருக்குன்னா, நாகவாரா சிக்னல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் கிரவுண்டு தான். சிக்னல்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, இதுதான் லொக்கேஷன், வந்தால் வாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், நம்மளும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான முட்டையை அதுக்கப்புறம் வாங்கிட்டு நைட்டு சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். ஜாலியாக இருங்க. அடுத்த பயிற்சி வீடியோவில் பார்க்கலாம்.